எஸ்தர் அதிகாரம் 4. அரசி எஸ்தரின் உதவியை மொர்தெகாய் நாடல். இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் அறிந்த மொர்தெகாய் தன் ஆடைகளை கிழித்து சாக்கு உடை அணிந்து சாம்பல் பூசிக்கொண்டு வெளியே நகரின் மையத்திற்கு சென்று ஓலமிட்டு மனம் கசிந்து அழுதார். அரச வாயிலுள் சாக்கு உடை அணிந்து எவரும் நுழையக்கூடாது என்பதால் அவர் வாயில் வரை சென்றார். மன்னரின் வார்த்தையும் நியமமும் எந்தெந்த மாநிலங்களை அடைந்தனவோ அங்கெல்லாம் இருந்த யூதருடைய பெரும் புலம்பலும் நோன்பும் கண்ணீரும் அழுகையும் விளங்க அனைவரும் சாக்கு உடை அணிந்து சாம்பல் பூசிக்கொண்டனர். எஸ்தரின் செவிலியரும் அன்னகர்களும் வந்து இவற்றை அவரிடம் சொல்ல அரசி பெரிதும் வாடி துடித்தார். மொர்தெகாய் சாக்கு உடை களைந்து நல்லாடை அணிந்து கொள்ளும்படி ஆடைகளை அவர் அனுப்பி வைத்தார். அவரோ அவற்றை ஏற்றுக்கொள்ளவில்லை. எஸ்தருக்கு பணிபுரியும்படி மன்னரால் நியமிக்கப்பட்டிருந்த அன்னகர் அத்தாக்கை அவர் அழைத்து மொர்தெகாயின் அவல நிலைக்கு காரணம் யாதென அறிந்து வருமாறு அனுப்பினார். அத்தாக்கு அரச வாயிலுக்கு எதிரே நகர் சந்தியில் இருந்த மொர்தெகாயிடம் சென்றார். மொர்தெகாய் தமக்கு நேரிட்ட அனைத்தை பற்றியும் யூதரை அழிக்கும்படி அரச கருவூலத்தில் சேர்ப்பதற்காக ஆமான் வாக்களித்திருந்த வெள்ளி பற்றியும் அவருக்கு தெரிவித்தார். மேலும் சூசானில் பிறப்பிக்கப்பட்ட நியமத்தின் ஒரு நகலை எஸ்தரிடம் காட்டும்படி கொடுத்து அவர் மன்னரிடம் சென்று மன்றாடி அவர் முன்னிலையில் தம் மக்களுக்காக பரிந்து பேசுமாறு வேண்டினர். அத்தாக்கு அவ்வாறே சென்று எஸ்தரிடம் மொர்தெகாயின் வார்த்தைகளை எடுத்துரைத்தார். எஸ்தர் மறுபடியும் அத்தாக்கு வழியாக மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்பியது: மன்னரால் அழைப்பு பெறாத ஆண் பெண் எவரும் மன்னரின் உள் முற்றத்திற்கு சென்றால் கொல்லப்படுவர் என்பதும், யாருக்கு மன்னர் தம் பொற் செங்கோலை நீட்டுகிறாரோ அவரே பிழைப்பார் என்பதும் அரச நியமம். இதனை மன்னரின் அனைத்து ஊழியர்களும் மாநில மக்கள் அனைவரும் அறிவர். அவரும் எஸ்தரின் வார்த்தைகளை மொர்தெகாயிடம் அறிவித்தார். அதற்கு மொர்தெகாய் எஸ்தரிடம் அறிவிக்கும்படி கூறியது: அனைத்து யூதருள்ளும் அரச மாளிகையில் உள்ள நீ மட்டும் காப்பாற்ற பெறுவாய் என உனக்குள் கற்பனை செய்ய வேண்டாம். ஏனெனில் இவ்வமயம் நீ மௌனமாய் வாழாவிருப்பின் விடுதலையும் பாதுகாப்பும் யூதருக்கு பிரிதொரு இடத்தினின்று தோன்றும். ஆனால் நீயும் உன் தந்தையின் வீட்டாரும் அழிவீர். யார் அறிவார், ஒருவேளை இது போன்ற நேரத்திற்கெனவே நீ அரசியாகி உள்ளாய் போலும். இது கேட்ட எஸ்தர் மொர்தெகாயிடம் சொல்லும்படி கூறியது: சூசானில் காணப்படும் அனைத்து யூதரையும் ஒன்று சேர்ப்பீராக. எனக்காக நோன்பிருந்து 3 நாள் இரவு பகல் உண்ணாமலும் குடியாமலும் இருப்பீராக. நானும் என் செவிலியரும் அவ்வாறே நோன்பிருப்போம். சட்டத்திற்கு புறம்பே எனினும் நான் மன்னரிடம் செல்வேன். அழிவதாயினும் அழிகிறேன். மொர்தெகாய் அவ்வாறே சென்று எஸ்தரின் வாக்கின்படி அனைத்தையும் செய்தார்.